ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை வேளையிலே உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 16 18 வசனம் வரை நான் வாசிக்கிறேன். மேத்யூ சாப்டர் 6 verses 16 to 18. நீங்கள் உபவாசிக்கும் பொழுது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ உபவாசிக்கும் பொழுது இந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். உபவாசத்தை குறித்து நீங்கள் உபவாசித்து தினமும் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. நானும் யூடியூப்ஸில் வீடியோஸ் பார்க்குறேன். மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கிறது. கர்த்தர் பாஸ்டர் நெல்சனையும் சிஸ்டரையும் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இப்போது அந்த உபவாசத்தை குறித்து நானும் ஆவியானவர் சில காரியங்களை எனக்கு காண்பித்தார். அதை குறித்து உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உபவாசத்தை குறித்து சொல்லுகிறார். நீங்கள் மாயக்காரரை போல முகவாடலாக இராதீங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு கூட ஞாபகம் இருக்குது. நான் சில வருடங்களுக்கு முன்பதாக இப்படி உபவாசம்லாம் பண்ணாக்க தாடிலாம் விட்டுருவேன், ஷேவிங் பண்ண மாட்டேன் நானே. அப்போ பார்த்தா அப்படி ஒரு மாதிரி ஸ்பிரிச்சுவலாக ஓவர் ஸ்பிரிச்சுவலாகவும் இல்லைனாக்கா அப்படியே நான் உபவாசிக்கிறது தெரியணும் 4 பேருக்கு. என்ன ஆச்சுங்க டாக்டர் அப்படின்னா, நல்லா உபவாசத்தில் இருக்கிறேன், காலையில் உபவாசம் பண்ணிகிட்டு இருக்கிறேன், இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது. இதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு. இது சும்மா எக்ஸ்ட்ரானலாக பண்ணுறது, சைன் பண்ணுறது, கருப்பு புடவை கட்டிக்கிட்டு வர்றது, கருப்பு சட்டை போடுறது, தலையை முடியெல்லாம் அப்படியே பறக்க விடுறது, தலை டை அடிக்காமல் இருக்கிறது, இப்படிப்பட்ட சில காரியங்களெல்லாம் பண்ணி ரகலை பண்ணுறது, உபவாச ரகலை இதுக்கு பேர். சரிங்களா? கலாட்டா கல்யாணம் போல் கலாட்டா உபவாசம், அது போல் பண்ணாதீங்கிறாரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் இங்கே என்ன சொல்கிறாரு? ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீயோ உபவாசிக்கும் பொழுது இந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக. இது வெளியில் நாம் இந்த மாதிரி உபவாச ஜெபம் நடக்குதுன்னு ஜனங்களுக்கு சொல்லி கூப்பிடலாம், அதில் பிரச்சனை கிடையாது. ஆனால் அதை நீங்கள் உங்களுடைய ட்ரெஸ்லையோ மற்ற காரியங்களிலையோ முகத்தை அப்படியே சோகமாக வச்சுக்கிட்டு அப்படி காண்பிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி செய்யாதீங்க, அது உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. அப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கிறாரு? தலைக்கு எண்ணெய் பூசுங்கிறாரு. முகத்தை நல்லா கழுவி பவுடர்லாம் போட்டு நல்லா மேக்கப்போடவே வாங்கன்னு தான் சொல்கிறாரு. பாருங்கள், நீங்கள் எப்படி அட்டன் பண்ணுறீங்கன்னு தெரியல. எனவே நல்லா வாங்க, ட்ரெஸ்ஸிங்கில் நல்லா டைலாம் கட்டிக்கிட்டு நல்லா வாங்கன்னு தான் சொல்கிறாரு. நீங்கள் உபவாசிக்கிறது பிதாவுக்கு தான் தெரியணும், எனக்கு தான் தெரியணும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம இப்போது இந்த உபவாசத்தை குறித்து ஆண்டவர் இப்படி தான் சொல்கிறாரு. அது ஒரு எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடாது, அது இன்டர்னலாக இருக்கணுன்றாரு. அது நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு வெளிப்பாடாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. எனவே நம்ம நல்லா நீட்டாக போகணும், நீட்டாக அந்த ப்ரேயரில் கலந்து கொள்ளணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிற காரியங்கள் என்னென்னா, 3 significances ஆஃப் ஃபாஸ்டிங். 3 உபவாசத்தின் முக்கியத்துவங்கள், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறத மட்டும் 3 பாயிண்ட்டை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஃபஸ்ட்டு என்னன்னா, இந்த ஃபாஸ்டிங் ப்ரொமோட்ஸ் ஹியூமிலிட்டி அண்ட் டிபெண்டன்ஸ் ஆன் காட். இந்த உபவாசிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, நமக்கு மனத்தாழ்மை வருது. அடுத்தது நாம் கடவுளை சார்ந்து வாழ்கிறது இன்னும் வளர ஆரம்பிக்கிறது. இட் ப்ரொமோட்ஸ் ஹியூமிலிட்டி அண்ட் டிபெண்டன்ஸ் ஆன் காட். இப்போ உபவாசிக்கிறதே என்ன தெரியுங்களா? நாம் நம்மை தாழ்த்துறோம் ஆண்டவர் முன்னாடி. ஆண்டவரே, நான் ஒன்றும் இல்லை, ஐ எம் நத்திங், மை ரிசோர்ஸஸ் ஆர் நத்திங், ஐ டிபெண்ட் ஆன் யூ, நான் உங்களை சார்ந்து இருக்கிறேன், நீங்கள் தான் எனக்கு இந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்கிறது. அதுதான் ஃபாஸ்டிங் ஃபஸ்ட்டு நம்ம உபவாசத்தின் மூலம் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதம், அல்லது அதுதான் முக்கியமாக இருக்கிறது பிரியமான. இட் ப்ரொமோட்ஸ் ஹியூமிலிட்டி அண்ட் டிபெண்டன்ஸ் ஆன் காட். இதை நான் உங்களுக்கு விபரமாக சொல்லணுன்னா, எஸ்ரா புஸ்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிகாரத்தில்
21 23 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே எஸ்ரா தலைமையில் பாபிலோன்ல இருந்து அவங்க வந்து திரும்பவும் இஸ்ரேலுக்கு திரும்பி வராங்க. அப்போது ராஜா வந்து அவங்களுக்கு நிறைய பொருள்லாம் கொடுக்குறாரு, அவங்களுக்கு வழியில் எல்லாம் அனுப்புகிறாரு. அப்போது அவங்க அகாவா அப்படிங்கிற ஒரு நதி கரை ஓரத்தில் வரும்பொழுது அப்போ எஸ்ரா வந்து ஜனங்களுக்கு சொல்கிறாரு, உபவாசத்தை அங்கே கட்டளை இடுகிறதை பார்க்குறோம். அங்கே 3 நாள் உபவாசித்து அவங்க எல்லாருமே ஜெபிக்கிறாங்க. காரணம் என்னன்னா, அங்கே ராஜா கிட்ட வந்து இவர் எஸ்ரா அங்கே இருக்கும் பொழுது என்ன சொன்னார்னா, பாபிலோனில் எங்கள் தேவன் எங்களை காக்க வல்லவராக இருக்கிறார், விரோதிகள் மத்தியில் யார் வந்தாலும் எங்களை வந்து காப்பார், அவர் எங்களை விடுவிப்பார், எனவே எங்களுக்கு என்ன வேணாம், காவலாளிகள்லாம் வேணாம். ராஜா நான் நினைக்கிறேன் கேட்டிருப்பார்னு நினைக்கிறேன், நீங்கள் குழந்தைங்களோட பெண்களோட போகிறீங்க, பணம்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க, நகைலாம் எடுத்துகிட்டு போகிறீங்க, உங்களுக்கு வந்து பாதுகாப்புக்கு நான் சோல்ஜர்ஸ் அனுப்பவா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆனால் இவர் என்ன சொல்லிட்டாருன்னா, எங்கள் தேவன் வந்து எங்களை காக்க வல்லவருங்க ராஜா, எங்களுக்கு இதெல்லாம் தேவையே இல்லை, அவர் தூதர்களை அனுப்பி பாதுகாப்பார் அப்படின்னு அங்கே விட்டுட்டார் வார்த்தையை. ஆனால் அகாவா நதி அண்டைக்கிட்ட வரும்பொழுது அவருக்கு ஒரு பயம் வந்துருச்சு. அதுதான் உண்மை. உடனே என்ன பண்ணிட்டாரு, ஐயோ நம்ம இப்படி வந்துட்டோமே, நமக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிடுச்சே, அப்போது பாதுகாக்கிற தேவன் உண்டுன்னு நம்ம ராஜா கிட்ட சொன்னமே, எனவே நம்ம என்ன பண்ணுவோம், உபவாசித்து ஜெபிப்போம் என்று அங்கே 3 நாள் அவங்க உபவாசித்து ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அதற்கு பின்பு ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டார். அவர்கள் பத்திரமாக இஸ்ரேல் தேசத்தை வந்தடைந்ததாக அந்த பகுதி சொல்லுகிறது. அப்போது இதில் பார்க்குறோம், எஸ்ரா அதை தான் சொல்கிறாரு. அங்கே அண்ட் அவர் வந்து தாழ்த்தணுங்கிறாரு. நம்மகிட்ட இருக்கிற பொருள் நம்மளை பாதுகாப்பாது, நம்மை பாதுகாக்க முடியாது, ஆண்டவர் தான் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று. இந்த அகாவாங்கிற வார்த்தையை வச்சு தான் நாங்கள் கூட அந்த யூடியூப் சேனல் வச்சுருக்கோம், அகாவா மீடியான்னுட்டு. கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, ஸோ ஃபாஸ்டிங்ன்றது இட் ப்ரமோட்ஸ் ஹியூமிலிட்டி அண்ட் டிபெண்டன்ஸ் ஆன் காட். அது வந்து மனத்தாழ்மையை கற்றுக் கொடுக்கறதா இருக்கிறது, கடவுளை நீங்கள் சார்ந்து இருக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து உறுதிப்படுத்துது. அதுதான் ஃபாஸ்டிங், அதுதான் தட் இஸ் த எய்ம் ஆஃப் ஃபாஸ்டிங். அதை நீங்கள் உணர்ந்தவர்களாக இந்த உபவாசத்தில் கலந்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ரெண்டாவதாக பார்க்கிறோம், தி ஃபாஸ்டிங் டீப்பன்ஸ் ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் அண்ட் ரெவலேஷன்ஸ். இங்கே அப்படின்னா அந்த நீங்கள் உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, அது வந்து உங்களுடைய ஆன்மீக தொடர்பையும் வெளிப்பாடுகளையும் ஆழப்படுத்துகிறது. அப்படின்னா நீங்கள் வந்து சாப்பாட்டெல்லாம் தள்ளிட்டு அந்த மாதிரி வந்து உபவாசித்து ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கும் பொழுது அது வந்து இன்னமும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் உணரவும் அவருடைய சத்தத்தை கேட்கவும், அதாவது வெளிப்பாடுகளை எல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ள முடியுங்க. நம்முடைய ஆவிக்குரிய அனுபவம் இன்னும் ஆழமாகும். அது மாத்திரம் இல்லை, ஆவிக்குரிய அனுபவங்களை நாம் பார்க்க முடியும். நான் உதாரணத்துக்கு சொல்லணும்னா, தானியல் புஸ்தகம் நீங்கள் 9ஆம் அதிகாரத்தை எடுத்து அந்த அதிகாரத்தை படித்து பாருங்க. அப்போ தரியு ராஜா இருக்கிறாரு, இவர் பாபிலோனில் இருக்கிறாரு. அப்போ வந்து தானியல் வந்து உபவாசித்து ரெட்டுடுத்தி ஜெபிக்கிறதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அவர் தொடர்ந்து தன்னுடைய நாட்டிற்காகவும் இஸ்ரேல் மக்களுக்காகவும் அங்கே இஸ்ரேலில் வந்து தேவாலயம் இடிக்கப்பட்டதை குறித்தும் அடுத்தது என்ன நடக்க போகிறது என்று தெரியலையே அப்படின்ற பல ராஜாக்கள் வந்துட்டாங்க தானியல் வந்து பாபிலோனுக்கு அடிமையாக வந்த பிறகு. அப்பொழுது காபிரியேல் தூதன் வருகிறாருங்க. அவர் உபவாசித்து ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது காபிரியேல் தூதன் அங்கே வந்து அவர் தானியலை குறித்து சொல்லுகிறார், அவருடைய நாட்டை குறித்து சொல்லுகிறார், மேசியாவை குறித்து சொல்லுகிறார். கடைசி காலங்களிலே, கடைசி நாட்களிலே, உலகத்தின் முடிவின் நாட்களை குறித்து அங்கே சொல்லுகிறதை நீங்கள் வாசிக்க முடியும் பிரியமானவர்களே. எனவே உபவாசங்கிறது வந்து ஏதோ பாஸ்டர் சொல்லிட்டாரு, இல்லை 21 நாள் இது ஒரு கடமையாகவோ ஒரு ரொட்டீனாகவோ செய்யறது இல்லை. நீங்கள் உண்மையாலுமே உபவாசத்தோடு வந்து நீங்கள் அந்த உபவாச ஜபத்தில் நீங்கள் கலந்து கொள்ளும் பொழுது you will get a spiritual revelations about your family. உங்களை குறித்து என்ன ஆண்டவர் திட்டங்களை வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். நீங்கள் ஆண்டவரை பற்றி இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் உங்களோடு பேசுவார், தரிசனங்களை கொடுப்பார் பிரியமானவர்களே. நீங்கள் இன்னும் எத்தனை நாட்கள், நீங்கள் இப்போ இன்னைக்கு 12 நாள் ஆயிடுச்சு, இன்னும் மீதி இருக்கிற நாட்கள் இல்லை. நீங்கள் வந்து அப்படி ஒரு உண்மையோடு ஒரு டெடிகேட்டடா, ஆண்டவரே நான் தரிசனங்களை அறிந்து கொள்ளணும், நான் என்னுடைய சபையை குறித்து, என்னுடைய குடும்பத்தை குறித்து, என்னுடைய பிள்ளைகளை குறித்து நான் என்ன நீங்கள் திட்டங்களை வைத்திருக்கிறீங்க, நான் அதை அறிந்து கொள்ளணும்னு நீங்கள் சொல்லும்போது அந்த பசி இருக்கணும்.
நீங்கள் வந்து ஏதோ சும்மா ஒரு வேளை சாப்பிடாம வந்து உக்காந்துட்டோம், கையை தட்டினோம், ஜெபிச்சோம், பாஸ்டர் சொன்னார், ஓகே நல்லா இருந்தது, இன்னைக்கு சூப்பராக இருந்தது மெசேஜ். இல்லை பிரியமானவர்களே, the fasting should deepen your spiritual connection and revelations. இதில் வந்து நீங்கள் ஒரு இன்றைக்கு நீங்கள் அப்படி ஒரு முடிவோடு வாங்க. ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளே நான் போகணும், ஆண்டவரே நான் பரலோக தரிசனங்களை பார்க்கணும், நான் எனக்கு குறித்து, என்னுடைய குடும்பத்தை குறித்து, என்னுடைய தேசத்தை குறித்து நீங்கள் என்ன திட்டங்களை வைத்திருக்கிறீங்க, நான் அதை பார்க்கணும் ஆண்டவரே என்று சொல்லுங்க. God will open your eyes and show the revelations. என்னென்ன வெளிப்பாடுகளை வைத்திருக்கிறாரோ எல்லாவற்றையும் உங்களுக்கு காண்பிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். மூன்றாவதாக பார்க்கிறோம், the fasting prepares for service and spiritual warfare. அது வந்து சேவை மற்றும் ஆன்மீக போருக்கு தயாராக்குதுங்க. அது ஒரு பர்சனை வந்து அது ரெடி பண்ணுது. நீங்கள் உபவாசித்து ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அது வந்து உங்களை தயார் பண்ணுது, ஒரு போருக்கு தயார் பண்ணுது, ஆவிக்குரிய போருக்கு உங்களை தயார் செய்கிறது. அது வந்து ஒரு சேவை செய்வதற்கு, மிஷன் ஒர்க், காஸ்பல் ஒர்க் எதுவாக இருந்தாலும் உங்களை அது வந்து தயார் பண்ணுகிறதை பார்க்கிறோம். இதற்கு நல்ல உதாரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1-11 வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்ற பிறகு அவர் வந்து வனாந்தரத்துக்கு போறாரு. 40 நாள் உபவாசித்து அவர் அங்கே ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அங்கேயே வந்து அவர் முதலாவது அவர் சந்தித்ததே அவருடைய எனிமையை தான் அவர் சந்திக்கிறாருங்க. பிசாசை உடனே அவர் சந்திக்கிறதை பார்க்கிறோம். அங்கே சோதனைகள் வைக்கப்படுகிறது, அந்த சோதனைகளை எல்லாம் அவர் ஜெயிக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அங்கே அவர் வந்து ப்ரிப்பேர் ஆகிறாரு அவருடைய மிஷன் ஒர்க்குக்காக. அடுத்த 3.5 years அவர் என்ன செய்ய போறாரு, எப்படி அவர் சிலுவையில் வந்து அவர் சந்திக்க போறாரு, எல்லாவற்றுக்காகவும் அவர் அங்க தயாராகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அந்த அனுபவத்துல தான் நம்ம உபவாசத்துக்கு வரணும். நீங்க உபவாசத்துல வந்து உட்காரும் பொழுது அங்கே வந்து ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கணும், ஸ்பிரிச்சுவல் ப்ரிப்பரேஷன். நீங்கள் அப்போ தான் வந்து ஒரு சபையை நடத்த முடியும், நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தை நடத்த முடியும், உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ண முடியும். when the challenges comes you can face easily through fasting. 3 காரியங்கள் அந்த உபவாச நாட்களில், என்ன மீதமுள்ள நாட்களில் நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். இட் ப்ரொமோட்ஸ் ஹியூமிலிட்டி அண்ட் டிபெண்டன்ஸ் ஆன் காட். மனத்தாழ்மை வரணும். கடவுளை தான் நான் சார்ந்திருக்கிறேன், ஆண்டவரே என்னுடைய படிப்பு இல்லை, என்னுடைய பணம் இல்லை, என்னுடைய குடும்ப பெருமை இல்லை அப்படிங்கிறது அதெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு, ஆண்டவரே நான் உண்மையே நம்பி இருக்கிறேன், உண்மையே சார்ந்து இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். எஸ்ரா எப்படி அகாவா நதிக்கரையில் அவங்க எல்லாம் அப்படி உபவாசம் ஜெபிச்சாங்க, ஆண்டவரே நாங்கள் ராஜா கிட்ட வந்து பாதுகாப்பு கேட்கல, நீங்கள் தான் எங்கள் பாதுகாப்புன்னு பத்திரமா அவங்க வந்து சேர்ந்ததை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். 2வது, the fasting should deepens your spiritual connection and revelation. தானியேல் எப்படி ரெட்டுடுத்தி உபவாசத்தை ஜபிக்கும் பொழுது ஆவிக்குரிய அனுபவத்தை பெறுகிறார். காப்ரியேல் தூதன் வந்து பரலோக காரியங்களை வெளிப்படுத்துகிறார். அடுத்தது இங்கே இஸ்ரேலில் என்ன நடக்கும், கடைசி நாட்களில் உலகத்தில் என்ன நடக்கும் என்ற காரியங்களை எல்லாம் அவர் அங்கே விளக்குகிறதை பார்க்கிறோம். You should get such a deeper revelations from God today. மூன்றாவதாக என்னன்னா, யூ ப்ரிப்பேர் ஃபார் சர்வீஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். ஆவிக்குரிய போராட்டத்துக்கு நீங்கள் தயாராகிறவங்களா, எக்யூப் பண்ணுறவங்களா இருக்கணும். பலத்தை பெற்றுக்கொள்ளணும், ஒரு புது பலனை இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். இன்னும் இந்த ரிமைனிங் டேஸில் உபவாசத்தை நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஒவ்வொருவரும் நீங்கள் தானியேலை போல, எஸ்ராவை போல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல பிசாசை எதிர்க்கிறவர்களாக இருக்கணும். நேரடியாக அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் இந்த உபவாச நாட்கள் உங்களுக்கு கொடுக்கும். அதுதான் பெற்றுக்கொள்ளணும். கர்த்தர் அப்படியே உங்களுக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.